ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஓகே, எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் நல்லா இருக்கேன். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன மாதிரி வீடியோ பார்க்க போகிறீங்கன்னா, ஒரு ப்ளவுஸ் ஸ்லீவ் கட்டிங் தான் பார்க்க போகிறீங்க. என்னோடய ஸ்டைலில் நான் எப்படி கட் பண்ணுறேன் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு இன்றைக்கி காட்டுறேன். ரெண்டாவது, ப்ளவுஸில் ஒரு சின்ன சின்ன டிப்ஸ் சொல்லியிருக்கேன். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நானும் நினைக்கிறேன். ஓகே, வீடியோக்குள்ளே போகலாமா? வாங்க போகலாம். இப்போது நான் லைனிங் கிளாத்தை நல்லா ரொம்ப சுருக்கமாக இருந்துச்சு. நான் அயர்ன் பண்ணிவிட்டு 4 ஃபோல்டு பண்ணி எடுத்துட்டேன். நம்ம ஸ்லீவுக்கு எப்போவுமே 4 தானே ஃபோல்டு பண்ணி எடுப்போம். அந்த மாதிரி எடுத்துகிட்டு சைடு வந்து நம்ம மேலே கீழே இருக்குல்ல, அதை வந்து கிராஸாக இருக்கிறதெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு ஒரு 1/4 இன்ச் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணுவோம்ல, அதுக்கு விட்டுக்கலாம். ஓகேங்களா? லைனிங் துணி வந்து நம்ம இப்போ வந்து நார்மல் ப்ளவுஸ் அப்படிங்கும்போது நம்ம ஒரு இன்ச் 1.5 இன்ச் அந்த மாதிரிலாம் விடுவோம். இது வந்து லைனிங் ப்ளவுஸ் தானே, லைனிங் கிளாத் தான் நம்ம மெயின் கிளாத் வச்சு அட்டாச் பண்ண போகிறனால 1/2 இன்ச் மட்டும் விட்டால் போதும். ஒரு சிலர் 1/2 இன்ச் 1/4 இன்ச் அந்த மாதிரி விட்டுப்பாங்க. நான் 1/2 இன்ச் ஒரு 1/2 இன்ச் விட்டுக்கிறேன். இப்போது நம்ம ஸ்லீவ் வந்து அளவு ப்ளவுஸில் மார்க் பண்ணும்போது எப்போவுமே முன் பக்கத்தில் வச்சு மார்க் பண்ணக்கூடாதுங்க. பேக் சைடு இருக்கிற மாதிரி தான் மார்க் பண்ணணும். ஏன்னா முன் பக்கத்தில் வந்து நம்ம ஒரு வளைவு எடுப்போம் பாருங்கள், உள் வளைவு எடுக்கிறோம்ல, அதனால் ப்ளவுஸ் வந்து கரெக்டான அளவு வராது. அதனால் எப்போவுமே பேக் சைடு இருக்கிற மாதிரி தான் ஸ்லீவ் போட்டு கட் பண்ணணும். இதில் இன்னொன்று என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா, லைனிங் துணியில் அளவு ப்ளவுஸை வைக்கும்போது கரெக்டாக நீட்டாக அயர்ன் பண்ண மாதிரி எந்த சுருக்கமும் இல்லாமல் வைக்கணுங்க. அப்போ தான் அளவுகள் வந்து மாறாமல் அளவு ப்ளவுஸில் என்ன அளவு இருக்கோ அதே அளவு நம்ம வந்து வரைய முடியும். இப்போ பாருங்கள், நான் ஷோல்டர்கிட்டையும் கரெக்டாக அந்த லென்த் வந்து நம்ம 1/2 இன்ச் தையலுக்கு விட்டுருக்குறோம் பாருங்கள், அந்த இடத்துலேருந்து எவ்வளோ ஷோல்ட்ரு, அதாவது கை உயரம் எவ்வளோ வருதோ அந்த அளவுக்கு வந்து நல்லா இழுத்து நீட்டாக வச்சுக்கோங்க. அளவுகள் கீழேயும் நம்ம தையலுக்கு விட்ட இடத்துல மாறாமல் முன்ன பின்ன வராமல் கரெக்டாக வச்சுட்டு மேலே மார்க் பண்ணிவிட்டு, இப்போ கீழேயும் நம்ம ஹாம்கோல் கிட்ட வருது பாருங்கள், அந்த கீழே சைடு ஜாயின் பண்ணுற இடத்துல அங்கேயும் வந்து எந்த சுருக்கமும் இல்லாமல் நீட்டாக நம்ம வந்து நீட்டாக இப்படி இருக்க பிடிச்சிட்டு மார்க் பண்ணிக்கலாம். இப்போ நான் மார்க் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ பாருங்கள், இப்போ நான் கை சுற்றளவு, கீழே ஹாம்கோல், மேலே உயரம், இந்த 3மே நான் மார்க் பண்ணிட்டேன். ஓகேங்களா? இது மார்க் பண்ணும்போது மட்டும் நீட்டாக கரெக்டாக மார்க் பண்ணிக்கோங்க. நான் மொத்தம் தையலோடு சேர்த்து 12 இன்ச் நான் மார்க் பண்ணிட்டேன். எல்லாம் மேலே நம்ம ஸ்டிச்சிங்க்கு கீழே ஸ்டிச்சிங்க்கெல்லாம் சேர்த்து தான் மார்க் பண்ணியிருக்கிறேன். ஓகேங்களா? இப்போது நம்ம ஸ்டிச்சிங்க்கு 1/2 இன்ச் விட்டாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ நான் இந்த ஒரு கோடு போடுறேன் பாருங்கள், இந்த கோடு தான் கேப் உயரம். ஓகேங்களா? நம்ம வந்து அந்த டிஸ்டன்ஸ் வைப்போம் பாருங்கள், 3 3 அந்த மாதிரி வைக்கிறோம்ல, அதோட உயரம் தான் இது. ஓகேங்களா? இந்த அளவு வந்து நம்ம பாடி மெஷர்மெண்ட்டில் எடுக்கும்போது ஒரு சிலருக்கு ஏற்ற மாதிரி, ஒரு சிலருக்கு 2.5 வரும், 2.25 வரும், 3 3 4 இந்த மாதிரி இதோட அகலம் போய்கிட்டே இருக்கும். நம்ம இதில் என்ன அளவு இருக்கோ அந்த அளவே நம்ம வச்சுக்கலாம். ஓகேவா? இப்போ பார்த்துட்டிங்கன்னா கேப்போட உயரம் மார்க் பண்ணலாம். இந்த கேப்போட உயரம் வந்து நம்ம கரெக்டாக இந்த கீழே ஜாயின் பண்ணுறோம்ல அக்குளுக்குள்ளே, அந்த இடத்துலேருந்து அதுக்கு நேராக ஒரு இழுத்து பிடிச்சிங்கன்னா கோடு மாதிரி ஃபார்ம் ஆகும். அப்படி தான் நம்ம அந்த உயரத்தை மார்க் பண்ணணும். ஒன்று இப்படி கிராஸாவோ இல்லை இந்த சைடு கிராஸாவோ இழுத்திங்கன்னா உயரம் வந்து மாறிடுங்க. இந்த இடம் கரெக்டாக மார்க் பண்ணால் தான் நம்ம கைக்குள்ளே எந்த சுருக்கமும் வராமல் நீட்டாக அழகாக பர்ஃபெக்டாக நம்ம ஹாம்கோல் வந்து உட்காருங்க. ஓகேங்களா? இப்போது நான் ப்ளவுஸில் என்ன அளவு இருக்கோ அதே மார்க் பண்ணிவிட்டு பாருங்கள், நான் அளவு ப்ளவுஸ் வச்சு மார்க் பண்ணதுக்கும் இப்போ நான் எடுத்து மார்க் பண்ணதுக்கும் 1/4 இன்ச்சு கூட குறை வந்திருக்குது பார்த்தீங்களா? நம்ம அளவு ப்ளவுஸில் அப்படியே போட்டு அளவு எடுக்கிறதும் அளவு வச்சா கூட இந்த மாதிரி ஒரு வாட்டி ரீசெக் பண்ணிக்கிறது ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? ஓகே, இப்போ அடுத்தன்னு பார்த்துட்டு மேலே வந்து நம்ம ஒருத்தவங்களுக்கு ஷோல்ட்ரு வந்து பட்டையாக இருக்கும். சரிங்களா? கொஞ்சம் உடம்பாக இருக்கிறவங்களுக்கு வந்து அகலமாக இருக்கும், ரொம்ப ஒல்லியாக இருக்கிறவங்களுக்கு வந்து குறுகலாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு பாடி பொறுத்து அந்த ஷோல்டர் அகலம் மாறும். இது வந்து 1.5 1.25 2 அப்படிங்கிற அளவுக்குள்ளே இருக்கும். 2க்கு மேலெல்லாம் யாருக்குமே வச்சது கிடையாது. ஏன்னா அதுக்கு மேலே யாருக்கும் அவ்வளோ ஷோல்டரில் விரிவாக இருக்காது. ஓகேங்களா? நான் இவங்களுக்கு 1.5 வச்சுக்கிறேன். மேலே 1.5 வச்சுட்டு நம்ம இப்போ ஒரு வளைவு எடுத்துக்கலாம். இப்போ பார்த்துட்டிங்கன்னா ஒரு சின்ன டிப்ஸ்ன்னு சொன்ன பாருங்கள், என்னென்னா இப்போ நம்ம வந்து நம்ம அதாவது பேக் சைடு நம்ம ப்ளவுஸும் ஸ்லீவும் வந்து ஜாயின் பண்ணும்போது ஒரு ப்ளஸ் மாதிரி நமக்கு அக்குளுக்குள்ளே வருதுங்களா? இந்த ப்ளஸ் மாதிரி வர்றதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம வந்து கீழே வந்து அந்த கேப் உயரம் வந்து மார்க் பண்ண பார்த்தீங்களா, அந்த அளவு இப்போ இதில் பாருங்கள், கரெக்டாக ப்ளஸ் மாதிரி தெரியுதா? ஒரு சில ப்ளவுஸில் பார்த்தீங்கன்னா ஒன்று முன்ன பின்ன மேலே ஏற்றி தாத்தி இருக்கும். ஓகேங்களா? அப்படி இல்லாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி ப்ளஸ் மாதிரி வர்றதுக்கு என்ன பண்ணணும்னா, நம்ம வந்து கேப் உயரம் மார்க் பண்ணோம்ல, அந்த இடத்துலேருந்து ஒரு 1/2 இன்ச் பக்கத்தில் தள்ளி அது கூட சமமாக வர்ற மாதிரி தான் வளைவு போடணும். ஓகேங்களா? இல்லை நம்ம வந்து இப்படி இதுலேருந்து இப்படி செங்குத்தாக போடுற மாதிரி போட்டோம்னா நம்ம ப்ளவுஸ் இதில் வந்து சைடு
சைடு ஜாயின் பண்ணும்போது ஸ்லீவும் ப்ளவுஸ் இது சைடு ஜாயின் பண்ணும்போது அந்த ஒரு 1/4 இன்ச்சு முன்ன பின்ன அந்த ஏறி இறங்கி இருக்கிற ப்ராப்ளம் கண்டிப்பாக வரும். இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். அந்த ப்ளஸ் சிம்பிள் மாதிரி தான் வரும். அந்த மேலே ஏற்றி தாத்தி வர்ற மாதிரி வராது. ஓகேங்களா? என்னென்னா கேப் உயரம் நம்ம வச்சதுக்கப்புறம் ஒரு 1/2 இன்ச்சு திருப்பி நம்ம உள்ளே தள்ளி வச்சு அந்த 1/2 இன்ச்சுக்கு ஸ்ட்ரைட்டாக கோடு வர்ற மாதிரி வச்சுட்டு அப்புறம் அப்படியே லைட்டாக வளைச்சி கொண்டு வந்தீங்கன்னா நீட்டாக அழகாக சூப்பராக இருக்கும். நீங்கள் இந்த மெத்தட் தெரியாதவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போது நம்ம இந்த வளைவு போட்டாச்சு. வளைவு போடுறது ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. இது ரொம்ப கஷ்டமே கிடையாது. இங்கே ஒரு கோடு போட்டு இதில் பாதி மார்க் பண்ணி அதில் பாதி மார்க் பண்ணி அப்படிலாம் கிடையாதுங்க. கீழேருந்து பாதி வரைக்கும் ஒரு வளைவு கொண்டு வாங்க, மேலேருந்து பாதி வரைக்கும் ஒரு வளைவு கொண்டு வந்து ஜாயின் பண்ணிடுங்க. ஓகேங்களா? நம்ம ஒரு மீன் எப்படி வரைகிறோம் அந்த மாதிரி தாங்க. ரொம்ப ரொம்ப இது ஈஸி தான். இப்போ என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா இதில் வந்து அளவு ப்ளவுஸில் எவ்வளோ அந்த ஹாம்கோல் அந்த ரவுண்டு எவ்வளோ இருக்குது நான் செக் பண்ணிட்டேன். ஓகேங்களா? 8.75 வந்துச்சுங்க. ஓகேவா? அதே 8.75 இந்த வளைவில் வருதான்னு நம்ம செக் பண்ணணும். இந்த டேப்பை வந்து நம்ம அப்படியே மாறாமல் அழகாக அப்படி அந்த 2 விரலை வச்சு அமுக்கி கரெக்டாக கொண்டு வாங்க. எனக்கு கரெக்டாக பர்ஃபெக்டாக 8.75 வந்துருச்சு. நான் இப்போ பாருங்கள் உங்களுக்கு நான் மார்க் பண்ணியும் காட்டுறேன் எந்த இடத்துல வருதுன்ட்டு. இது வந்து உங்களுக்கு டேப்பில் அந்த அளவு வந்து தெரியாதனால இப்போ நான் ஒரு மார்க்கர்லேயும் மார்க் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். டேப் மட்டும் அளவு அந்த அதாவது மிஸ் பண்ணாமல் டக்குன்னு ஒரு நேரம் வலிக்கிறோம். அந்த வழுக்காத மாதிரி கரெக்டாக அந்த வளைவில் நம்ம எந்த இடத்துல நம்ம கட் பண்ணுவோம் அந்த இடத்துலையே வச்சு கரெக்டாக இப்படி கொண்டு வாங்க. கொண்டு வந்தீங்கன்னா நம்ம அந்த கேப் உயரம் மார்க் பண்ணதுக்கும் அந்த வளைவுக்கும் நம்ம என்ன அளவு ப்ளவுஸில் வந்து என்ன ஆம்கோல் ரவுண்டு எடுத்தோமோ அந்த அளவு இதில் வந்து கரெக்டாக உட்காருதான்னு பார்த்து நம்ம செக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்படி தான் செக் பண்ணணும். பாருங்கள், நான் எடுக்கவே இல்லை, அதே அளவு வச்சு உங்கள்கிட்ட காட்டுறேன். 8.75 கரெக்டாக வந்துருச்சு. ஓகேங்களா? இப்படி தான் நம்ம ஆம்கோல் வந்து இப்படி தான் நம்ம ஸ்லீவ் வந்து மார்க் பண்ணி கட் பண்ணணும். இது ரொம்ப ரொம்ப ஈஸி மெத்தடு தான். ஓகேங்களா? நான் இன்னொரு வாட்டி உங்களுக்கு காட்டுறதுக்காக அளவு ப்ளவுஸில் இருக்கிறத வச்சு கூட நான் காட்டுறேன் பாருங்கள். அளவு ப்ளவுஸ்லையுமே எங்கேயும் இழுக்காமல் அந்த வளைவுக்கு ஏற்ற மாதிரி ப்ளவுஸ்லையுமே வச்சு அழகாக மெதுவாக வளைச்சி கொண்டு வந்தீங்கன்னா கரெக்டாக அதோட அளவே வந்துடும். ஓகேங்களா? ஒரு சில கொஞ்சம் ஸ்டிஃபாக இருக்கிற காட்டன் ப்ளவுஸில் எடுத்துட்டிங்கன்னா அந்த அளவுக்கு கார்னருக்கு ஒரு 1/4 இன்ச்சு உள்ளே கூட வரலாம். ஏன்னா அது வந்து நம்ம இழுத்து போடும்போது கரெக்டாக இருக்கும். ஓகேங்களா? அதனால் இதில் 1/4 இன்ச்சு கம்மியாயிருச்சே நம்ம அளவு ப்ளவுஸில் வச்சு செக் பண்ணும்போது அப்படின்னு சொல்லிட்டு 1/4 இன்ச்சு திருப்பி உள்ளே தள்ளி வச்சிடாதீங்க, பத்தாமல் போயிடும். ஓகேங்களா? அதனால் இதில் அளவு ப்ளவுஸில் ஆம்கோல் ரவுண்டு வந்து நீங்கள் டேப்பில் அளவு எடுத்துகிட்டே மோஸ்ட்லி இதில் வச்சு பாருங்கள். அளவு நீட்டாக கரெக்டாக வரும். ஓகேங்களா? இது வந்து ஸ்லீவ் வந்து கட் பண்ணுறதுல வந்து முக்கியமான பாயிண்ட் இந்த கேப் உயரம் தான். இந்த கேப் உயரத்தை மட்டும் நீங்கள் கூட குறை இல்லாமல் அளவு ப்ளவுஸில் வந்து கஸ்டமர் கரெக்டாக இருக்குன்னு சொல்லிட்டாங்கன்னா அதே அளவு வச்சு கட் பண்ணிடுங்க, ஒன்றும் தப்பில்லை. ஓகேங்களா? இப்போ வந்து இதை மார்க் பண்ணி நம்ம எடுத்தாச்சு, நம்ம கட் பண்ணிக்கலாம். எக்ஸ்ட்ரா வந்து தையலுக்கு ஒரு சில கஸ்டமர் வந்து எனக்கு ஜாஸ்தி வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கேற்ற மாதிரி 2 இன்ச்சு இல்லை 2.5 இன்ச்சு அந்த மாதிரி வச்சுக்கோங்க. இதில் இன்னொரு டிப்ஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா இப்போ சப்போஸ் இவங்களுக்கு 8.75 இருந்துச்சா, இதுவே ஒரு 8.5 இருக்குது அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுவே ஒரு 1/4 இன்ச்சு மேலே, சரிங்களா, மேலே வந்து ஒரு 1/4 இன்ச்சு மேலே ஒரு கோடு போட்டு நான் சொன்ன மாதிரியே வளைவு போட்டிங்கன்னா ஒரு 1/4 இன்ச்சு கம்மியாக 8.5 வந்துடும். ஓகேங்களா? இதுவே அவங்களுக்கு 8.75 பதில் 9 இன்ச்சு ஹாம்கோல் ரவுண்டு வருதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ என்ன பண்ணலான்னா நம்ம அந்த 8.75 மார்க் பண்ண கோட்லேருந்து கீழே ஒரு 1/4 இன்ச்சு ஒரு தள்ளி கோடு போட்டு அதிலிருந்து ஒரு வளைவு போட்டிங்கன்னா 9 வந்துடும். இப்படி தாங்க ஒரு 1/4 இன்ச்சு இல்லை 1/2 இன்ச்சு கூட குறைய வந்துச்சுன்னா இந்த மாதிரி தான் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி கட் பண்ணணும். இப்படி நீங்கள் கட் பண்ணி ஸ்லீவ் தைச்சு பாருங்கள், ரொம்ப நீட்டாக அழகாக இருக்குங்க. கண்டிப்பாக இது ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். நான் எப்போவுமே இப்படி தான் நான் ஸ்லீவ் கட் பண்ணுவேன். ஓகேங்களா? ரொம்ப நீட்டாக இருக்கும், எங்கேயும் சுருக்கமாக இருக்காது, தூக்கிட்டு இருக்காது, நீட்டாக தான் இருக்கும். நீங்களும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம உள் வளைவு எடுத்துக்கலாம். இந்த உள் வளைவுமே எப்படின்னா நம்ம கேப் உயரம் மார்க் பண்ணிவிட்டு அந்த இடத்துல ஒரு சிசர் கட் கொடுத்துருக்கோமா, இப்போ நான் கொடுத்துருக்கேன்னா அந்த சிசர் கட் அங்கேருந்து மேலே நம்ம 1.5 இன்ச் விட்டோம் பாருங்கள் ஷோல்டர் கிட்ட, அதிலேருந்து அந்த நம்ம மேலே சிசர் கட் கொடுத்த இடத்துல இந்த ஒரு இன்ச் லைட்டாக தள்ளி, இது எல்லாருக்கும் காமன் தான், 1 இன்ச் மட்டும் லைட்டாக தள்ளி அங்கேருந்து ஒரு வளைவு கொடுத்துக்கலாம். இப்போ நம்ம மேலே சிசர் கட் கொடுத்தோம்ல ஷோல்டர் கிட்ட, நம்ம அங்கேருந்தே வளைஞ்சு கட் பண்ணிட்டோன்னா ஷோல்டர் அந்த இடத்துல தூக்க ஆரம்பிச்சிரும். அதனால் ஒரு இன்ச் மட்டும் தள்ளி நான் என்ன வரைஞ்சிருக்கிறேனோ அதே போக்குலையே ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு மட்டும் நான் வரைஞ்சி நான் உள் வளைவு எடுத்துட்டேன். ஓகேங்களா? இதில் வந்து
3/4 இன்ச்சு இல்லை ரொம்ப ஒரு 3/4 இன்ச்சுக்கு மேலேலாம் எடுத்துட்டிங்கன்னா கை ரொம்ப இழுத்துட்டு ஒரு மாதிரி ஃபிட்டாக உட்காராமல் இருக்கும். அதனால் மினிமம் எல்லாருக்கும் 1/2 இன்ச்சு தாங்க கணக்கு. சரிங்களா? ரொம்ப கொஞ்சம் ஒல்லியாக இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒரு 1/4 இன்ச் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? 1/4 இன்ச்சுக்கு குறைவாகவும் எடுக்க வேண்டாம். 1/4 இன்ச் எடுத்துக்கோங்க. 1/4 இன்ச்லேருந்து 1/2 இன்ச் வரைக்கும் எடுத்தால் போதும். பாருங்கள், நான் எவ்வளோ அழகாக ஃபிஷ் மாதிரியே கட் பண்ணிட்டேன்னு. இந்த மெத்தட் வந்து ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஓகே, பாய்.